என்னுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தத்திலே நம்மை வழிநடத்துவாராக. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இதனுடைய முதல் பகுதி சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். Pursue peace with everyone. அநேகமாக பவுலப்போஸ்தலர் நிருபங்களை பார்க்கும்போது அவர் நமக்கு வலியுறுத்தி சொல்கிற காரியம் சமாதானத்தை நாடுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம் தானாக இருக்காது. நாங்கள் சமாதானத்தை நாட வேண்டும். சமாதானமா எல்லோரோடும் சமாதானமா இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பிசாசு செய்கிற ஒரு காரியம் நம்மிடத்திலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுவது, நம்மோடு பழகுபவர்களிடத்திலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுகிறது. இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள், முயற்சி செய்யுங்கள். நாங்கள் முயற்சி செய்ய ஒரு அடி எடுத்து வைக்கும் போது ஆவியானவர் நமக்கு அவர் உதவி செய்வார். நம்முடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்கும் போது, அந்த வாஞ்சை கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எப்படியாக பேச வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, எப்படி இந்த காரியங்களை செய்யும் போது நாங்கள் சமாதானத்தை காத்து கொள்ள முடியும் என்று நமக்கு அவர் சொல்லித் தருவார். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14, 17, 18, 19 வசனங்கள். நம்முடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவும். இங்கே மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை நாங்கள் நாடக்கடவும். ஏன் இங்க இந்த காரியத்தை சொல்லுகிறார்? இந்த காரியம் அவர்கள் சமாதானம் இழந்து போனதுக்கு இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், மற்றவர்களை குற்றவாளிகளாக நாங்கள் பார்ப்பது. 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? இந்த காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயோ சபையிலேயோ இந்த காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து போகிறவர்களாயிருக்கிறோம். ஒன்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரனை நீ குற்றவாளி என்று பார்க்கிறது. மற்ற இடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பவுலப்போஸ்தலர் சொல்ல வருகிற காரியம் என்ன? நீங்க சின்ன சின்ன காரியத்திலே குற்றங்களை கண்டுபிடித்து விட்டு உண்மையாக தேவனுடைய ராஜ்யம் என்ன, உண்மையாக நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, அந்த பெரிய காரியத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். அதனால தான் சொல்லுகிறார், புசிக்கிற சாப்பாட்டை பற்றியும் குடிக்கிற காரியங்களை பற்றியும் நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டாம். அதிலே மற்றவர்கள் செய்கிற காரியத்தை குறித்து குற்றம் சாட்ட வேண்டாம், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பேசுங்கள், அடுத்த காரியங்களை செய்யுங்கள். அது என்ன? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த ரோமர் சபையிலே சமாதானம் இல்லாமல் போனதற்கு அல்லது ஆவியானவர் நீங்கள் சமாதானத்தை நாடுங்கள் என்று சொல்ல வேண்டிய காரியம் இருந்ததற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மற்றவிடத்திலே ஒரு காரியம், மற்றிடத்திலே குற்றங்களை கண்டுபிடித்தது. நான் மற்றவிடத்திலே குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது இந்த வேதம் நமக்கு சொல்கிறது, நாங்கள் சமாதானத்தை இழந்து போகிறோம். மற்றவர்களை நாங்கள் அற்பமா எண்ணும் போது நாங்கள் சமாதானத்தை இழந்து போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நாம் சமாதானமா இருக்க வேண்டும், நாங்கள் எல்லோரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வேதம் சொல்லுகிறது, இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்பீர்கள், மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆகையால் நம்முடைய சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், மற்றவர்களே குற்றம் கண்டுபிடிப்பதை விட்டுவிடுங்கள். அவர்களுடைய வீக்னஸை நாங்கள் பார்க்கும் போது அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாகவும் அவருடைய அந்த வீக்னஸை தாங்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாங்கள் செய்யும் போது
நாங்கள் இருக்கிற இடத்திலே எல்லோரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறவர்களாயும் சமாதானத்தை அந்த இடத்திலே நாங்கள் நிலைநிறுத்துகிறவர்களாயும் இருப்போம். இன்றைய நாளிலிருந்து ஆண்டவர் நாங்கள் அவருடைய சமாதானத்தை சுமந்து செல்கிறவர்களாக, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் சுமந்து செல்கிறவர்களாக, நாங்கள் பழகுகளோடு சமாதானமாய் இருக்கும்படியாக, நாங்கள் யார் யாரோடு தொடர்பு கொள்கிறோமோ அத்தனை பேருக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் செய்யும் போது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாகவும் மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருக்குமாக. இன்றைய நாள் இந்த சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் விட்டு இந்த மைனர் திங்ஸ்ல நம்முடைய சிந்தையை போடாதபடி, எது முக்கியமான மேஜர் திங்கா இருக்கிறதோ அந்த காரியத்திலே நாங்கள் உங்களுடைய சிந்தையை போடும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சமாதானத்தை நாடும்படியாக, சமாதானத்தை பின்தொடர்ந்து செல்லும்படியாக, எந்த இடத்திலும் சமாதானத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.